அண்ணன் அவர்களுக்கு முதல் கேள்வி, நீங்கள் உங்களுடைய பெரியார் சார்ந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பேசிய விடயங்களை இன்றைக்கு அரசியல் நோக்கத்திற்காக மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் பேசியதும் இந்த நேரத்தில் பேசியதாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுடைய அந்த காலத்தில் நடந்த விடயத்தை இன்றைக்கு எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி முதலில் சிறிது விளக்கம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுசாக யாராவது வந்திருந்தால் லைவ் போட வேணாம். செல்போனில் யாரும் பதிவு பண்ணக்கூடாது. தயவுசெய்து நாகரிகமாக இருக்கும். அரங்கிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மதிப்பிற்குரிய அருள் திரு மைப்பா அவர்கள் மக்களினுடைய மன உணர்விலிருந்து நீண்ட காலமாக என் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இளம் வயதிலிருந்து இந்த இறை மறுப்பு சிந்தனையில் வளர்ந்தவன் நான். அப்போ அதற்கு ஏற்ப பெரியாரிய இயக்கம் இருந்தது. அப்போ கடவுள் மறுப்பு, இந்த சாதிய ஒழிப்பு இதெல்லாம் அவர்கள் கொள்கையாக சொல்லப்பட்டது. அதில் சிறு வயதிலிருந்து இணைந்து மார்க்சிய மேடைகள், அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போகிற இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள் இதோடு இணைந்து பயணிச்சிருக்கு. இது குறைஞ்சது ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் நான் எடுத்து வைத்த கிறிஸ்தவ மக்களின் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிற குறிப்பாக இறை மகன் இயேசுவை விமர்சிச்சிட்டார். அப்படி அது எல்லா சமய இறைகளையும் தான் நான் கேள்விகள் எழுப்பியிருக்கேன். அது நீங்கள் கேட்டால் தெரியும். ஆனால் இதை வெட்டி பரப்பியவர்கள் யார் என்றால், எனக்கு யார் மேடை போட்டு கொடுத்தார்களோ அவர்கள்தான். நான் அதே இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் இதை வெட்டி பரப்ப வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்பதை நீங்கள் கேட்டுக்கணும். நான் இந்த களத்தில் எங்களுடைய அருள் தந்தை அன்பிற்கினிய மைப்பா அவர்கள் சொன்னது போல, நாங்கள் யார் என்பதை உணரத் தொடங்கினதே மொத்தமாக எங்கள் இனம் செத்த அன்னைக்கு தான். ஓஹோ, நம்ம தமிழர்கள், அப்போ இந்த நிலத்தின் அரசியலும் இங்கே இருக்கிற தலைமைகளும் எங்களுக்கானது அல்ல. இந்த திராவிட பதர்களில் நானும் ஒருவன் தான். ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை, எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் இந்த 1 மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் எது எனக்கான அரசியல், எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது, அப்படின்னு நான் வேறு வழி இல்லை, நாங்கள் சாதியும் மதமும் எங்கள் அடையாளம் அல்ல, அதுதான் எங்களை பிளந்து பிரித்து எங்களை பலகீனப்படுத்துகிறது. இதை நான் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் எல்லோரும் அறிவார்கள். அறிந்ததனால்தான் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கினார்கள். எனக்கு முன்னத்தியராக இந்த நிலத்தில் இருந்து இந்த தமிழ் சமூக ஓர்மைக்கும் அதனுடைய மேம்பாட்டுக்கும் அரும்பாடாற்றிய அண்ணன் பழனிபாபா அவர்களே சொல்கிறார், சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனப்படுத்தப்படுவோம்,
நாம் அச்சுறுத்தப்படுவோம் என்கிறார். மொழி இனமாக இணைந்து நின்றால் நாம் வலிமை பெறுவோம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், திராவிடர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், நாடார், கோணார், செட்டியார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர், பறையர், இதெல்லாம் ஒரு குடி அடையாளம், அவ்வளவுதான். இந்த சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது. உங்களுக்கே தெரியும், நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம், நாளைக்கு இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம், இதில் ரெண்டு வேணான்னு வேறு பௌத்தத்தை கூட ஏற்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிறேன் நான், நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது. இதில் இருந்து ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் இப்போது நான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில் போய் ஹூவாரினா ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. இப்போது நான் இஸ்லாம். நான் அரேபிய நாட்டுக்கு போனால் ஹூவாரியோ என்றால் நீ யார் என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்போது நான் இந்து. நான் பீகாரில் போனால் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்படும். உலகெங்கும் இதுதான் மரபு, இதுதான் வரலாற்று உண்மையும் கூட, நிகழ்வும் கூட. இப்போது கூட நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்றால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். சீனாவுக்கு போனால் ஐ ஆம் சைனீஸ் தான், ஐ ஆம் சீனன் கூட கிடையாது. பிரான்ஸுக்கு போங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், அவன்கிட்ட போய் நீங்கள் ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்ல, அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் வேணா போய் பாருங்க, என்ன நான் அனுபவிச்சவன். அதனால மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே சமயம்தான், கிறிஸ்துவ சமயம்தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள் என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் டச்சு, அவன் ஜெர்மன், அவன் பிரெஞ்சு. அதனால ஒவ்வொரு மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். மதம், சமயம், மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். ஓர் இறை, ஒரே வழி, அது நபிகளின் மொழி. அதை ஏற்று போனார்கள். பிறகு பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது என்று பிறந்தது என்று கேட்டாலே அதுக்கு விடை தெரியும். அங்கே ஓய் முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற உடனேயே என் தாய்மொழி என்னானது என்ற கேள்வி எழுந்து விட்டது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் போராடத் தொடங்கினார்கள். அப்போ அவன் உருது, இவன் வங்காளி. அங்கே அங்கே மார்க்கம் நிக்கல, மொழி இனம்தான். தனி நாடு, தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று பிரிந்து விட்டான். இந்தியாவை பிரித்தது கூட மதம் வழியே, சாதி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படலை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். தெலுங்கர்கள் நிறைந்து வாழுகிறது ஆந்திரா, மலையாளிகள் நிறைந்து வாழக்கூடிய கேரளா, தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு. அப்படி மொழி வழியே தான் மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்த பிறகு திராவிட அரசியலை பேசிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அச்சம் வர, எல்லா கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினச்சி அந்த காணொலிகளை கிறிஸ்தவரத்தை இயேசு இறைமகன் இயேசுவை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். இந்தா பாருங்கன்னு கிறிஸ்தவருக்கு அனுப்புறது, கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காருன்னு கிறிஸ்தவ இந்துக்களுக்கு அனுப்புறது, ராமரை எப்படி கேள்வி கேட்கிறாரு பாருங்கன்னு அங்கே அனுப்புறது. இந்த வேலையை கேடுகட்ட, கேவலங்கட்ட, கொள்கை செத்து போன திராவிடர்கள் தான் செய்வாங்களே ஒழிய, நான் எடுத்து வச்ச கருத்தோடு கருத்து மோதணும். நாம் தமிழர் என்ற கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பேசணும். பூச்சிக்கும் வண்டுக்கும் ஈக்கும் எறும்புக்கும் நாய்க்கும் நரிக்கும் அரசியல் பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டில் வணங்குகிறதுக்கு கோடி சாமி இருக்கு இந்த உலகத்தில், ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. இந்த சாமியிலன்னா இன்னொரு சாமியை கும்பிடலாம், ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. அந்த பூமியை காப்பாற்ற வாருங்கள்னு சொல்ற ஒரு இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தான் இருக்குது. நாங்கள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து வைக்கிறோம், உயிர்மை நெய் அரசியலை எடுத்து வைக்கிறோம். மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க,
இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்க, அவர்கள் நலம் காக்க அவ்வளோ அரசியல் எடுத்து வைக்கிறான். அதை பற்றி பேசாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதையே இப்போ பேசிட்டு இருக்கிறது அது ஆக்கப்பூர்வமானது அல்ல. அன்றைக்கே நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சொந்த பெரியார் 1000 பெரியார் இருக்கார். எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கருத்து. அதில் அதுக்கு திரும்ப திரும்ப விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்கள் மகன் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அன்போடு இந்த மண்ணை மக்களும் நேசித்து எடுத்து வைக்கிறேங்கிற, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிறோங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும். கடந்த காலத்தையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்போது உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் பேசிட்டோங்கிறீங்க. பரிசுத்தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்டால் கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால் மன்னிக்க முடியும், என்னையும் மன்னிக்க முடியாதா? என்னைய இது பண்ண முடியாதா? எல்லாத்தையும் மன்னிக்கிற எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க போல் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய இது. அதை விடுங்க. இப்போ என்ன அரசியல்? இன்னைக்கு சீமான் பேசுகிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கிகள், அவன் உடன் பயணிக்கிற உறவுகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்ன? அது இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை, நிராகரியுங்கள். தேவை, ஆதரியுங்கள். அவ்வளவுதான். அடுத்து, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துகின்ற சிறுபான்மை சலுகையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபைக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற பயம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதை கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முன்ன பதிவு செய்த பதிலேயே உங்களுக்கு இருக்கு, அதுக்கான விடை இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் எனது அன்பு உறவுகளுக்கு இந்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்களே அருள் தந்தை மைப்பா அவர்கள் பதிவு செய்ய நான் பலமுறை விளக்கம் சொல்லிட்டேன். ஏன்னா 2000 ஆண்டுகளாக பைபிளை திரும்ப திரும்ப படித்துக்கிட்டு இருந்தும் நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இன்னொரு தடவை நான் விளக்கிறேன். அதாவது, உலகில் மானுடனை கணக்கிடும்போது மதங்களை வச்சு கணக்கிடுவது இல்லை. மதத்தின் அடிப்படையில் மானுடன் அவனுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவது இல்லை. அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். மொழி இன அடிப்படையில் தான் அவர்களை கணக்கிடுகிறார். அப்படி பார்க்கும்போது உலகம் முழுமைக்கும், நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் அதுதான். இங்கே வரலாறு முழுக்குமே அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நிலப்பரப்பில் மட்டும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்வது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நான் பிறப்பால் ஒரு தமிழன், மொழிவழி தேசியனம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர், கன்னடர், மலையாளி. இவர்தான் உண்மையிலே சிறுபான்மை. இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை. எம்ஜிஆர் ஐயா வந்தாலே எங்களை சிறுபான்மைங்கிறார், ஜெயலலிதா அம்மையார் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார், கருணாநிதி ஐயா அவர் மகன் வந்தாலும் சிறுபான்மை. ஹூவாரியும் நீ முதல்ல யாரு? நீ பெரும்பான்மை. எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? நீ சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா? அப்ப சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணம் கொண்ட நீ மதவாதத்திற்கு, மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அது எப்படி? நீ எப்படி பெரும்பான்மையான? இந்த நிலம் தமிழர் நிலம், இந்த இனம் இந்த நிலம் தமிழ் என்ற பேரினம் நிறைந்து வாழக்கூடிய நிலம். இந்த நிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள். மதத்தை வைத்து எந்த மானுடனையும் உலக அளவில் கணக்கிட்டது கிடையாது. அது இந்த நிலப்பரப்பில் மட்டும் நீங்க பேசிக்க வேண்டியது இல்லை. நீங்க எங்க வேணாலும் பயணம் பண்ணிப்பார். அப்படி இருக்கும்போது இவன் நேத்து, நான் பலமுறை கேள்வி கேட்டேன், பலமுறை. நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து, அவர் சான்றிதழ்ல நீங்க வச்சிருக்கிறது இந்து.
என் தம்பி யுவன் சங்கர் ராஜா ஏர். இஸ்லாம். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சரி. அருமை சகோதரர் ஏஆர் ரஹ்மான் யார்? இஸ்லாமியர். இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார்? நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாறி இருக்கார். அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து. அப்ப தாய் மாமன் இஸ்லாம், மருமகன் இந்து. அப்ப மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு பாருங்க. டேய், என்னைய பெத்தவன் பெரும்பான்மை, நான் அவனுக்கு மகனா பிறந்தவன். வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன். அது என் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம். எனக்கு நீ இந்த பிரியாணி தான் இருக்கு சாப்பிட்டால் அது சொல்லாத. பட்டினி நடந்து செத்தாலும் சாவன். எனக்கு பிடிக்காத உணவு வேணான்னா வேணாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏற்கிறேன். அப்படிதான் நீ பார்க்கணும். ஏன் உலகத்தில் எந்த இங்கே 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 இருக்கிற இப்போ நீங்கள் தமிழருடைய சமயம் எது? சைவம், சிவசமயம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சொத்து பத்திரத்தில், எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவ கோத்திரம் தான் இருக்குது. கோயிலுக்கு நானும் என் மகனும் போனால் என்ன கோத்திரம்னு கேட்குறாரு. நாங்கள் சிவ கோத்திரம்னு தான் சொல்கிறோம், சைவ கோத்திரம்னு தான் சொல்கிறோம். சைவம் சிவனை வழிபடுகிற சிவசமயம், திருமாலை வழிபடுகிற மாலியம். பிறகு இவர்கள் வந்த பிறகு அந்த வைணவம்ங்கிற சமஸ்கிருத பேர் வந்துட்டது. மாலை வழிபடுகிற வைணவம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, திருமால் என்கிற சொல்லே தமிழ். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நாட்டில் இருக்க எல்லா பேருக்கும் கடவுளை கடன் கொடுத்தவங்க நாங்க. நீங்க சிவன், முருகன், திருமால் எல்லாம் தமிழன் இறை. மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதை அணைக்கணும்னு திருமால், பெருமாள் என்று அழைத்தவன் தமிழன். இப்போ இந்த இதுல இந்த சமயங்களை இருக்கும்போது ஏற்றதாழ்வு இல்லை. சைவமே, தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று. தமிழே சமயம்தான். எந்த சைவ மடத்துக்கு போனாலும் வாசல்ல எழுதியிருக்கும் தமிழும் சைவமும் தழைத்து ஓங்குக என்று இருக்கும். நீங்க போய் பண்ண பார்க்கலாம், சைவ மடங்களை போய் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இங்கே இந்து என்கிற சமயம் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும், வரலாற்று பூர்வமாக. சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவினுடைய இவர் ஆளுநராக இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க போய் திருப்பி 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 எங்களை இந்துக்கள் சொல்லுங்க, இந்துக்கள்னா அவங்கெல்லாம் வெள்ளை நிறத்தில் இருந்த பிராமணர்கள், இந்த ஆரியர்கள் நம்மவர்னு நினச்சிட்டு அவங்களுடைய மொழி, அவங்களுடைய இலக்கியம் தான் உயர்ந்ததுன்னு எழுதிக்கிட்டே இருந்தான். உலக நாடு புறா மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லிஸ் வந்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருக்குடாங்க, ஆகச்சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி இருக்குடான்னு வந்து எல்லிஸ் தான் அதை எடுத்து கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் எல்லிஸ் இந்த எந்த இடத்துல போத்துக்காருன்னு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கான் திராவிட. அவன் வந்து என்ன கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை ஒழிச்சிருப்பான். கால்டு வெள்ள திராவிடம்னு சொல்லிட்டார்ல, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுனால கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை கொண்டாட மாட்டான். அப்போ அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்ட கையெழுத்துல நீங்களும் இந்து, நானும் இந்து. ஆனால் நான் சைவன், நீங்கள் இவர் சொல்ற மாதிரி வைணவன், நீங்கள் பௌத்தன், அவன் சீக்கியன், அவன் சமணன், அவன் இப்படி தான் இருக்குது. ஆனால் புத்த மதம் அது தனி, புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தம் தனி. இந்த சட்டம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல அதுவும் இந்துக்குள்ள வந்துருக்கு. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த மத கோட்பாட்டுக்குள்ள இருந்து இந்த சாதிய இழிவு தீண்டாமையிலிருந்து விடுபடுவதற்கு பௌத்தத்தை தழுவியதும் பயனற்று கொண்டது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாம வந்து இங்கே உலகம் முழுமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த இந்துங்கிற இந்த கோட்பாடு, இந்த சமய கோட்பாடு ஏன் மற்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் இஸ்லாமியர் போல பரவலை? ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கிறிஸ்தவம் உலகம் பூராம் இருக்குது, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. இந்த சமயம் ஏன் போனா இந்த மதத்தில் இந்த சமயம் இந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற ஏற்றதாழ்வும் சாதிய இழிவும் தீண்டாமையும் இந்த ரெண்டு சமயத்தின் இல்லாதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் தீ மாதிரி பரவிட்டது. அதை தான் அண்ணன் பழனிபாபாவோட இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொன்னது காரணம். இந்த தெருவில் போகாதடா நீ சாணாப்பைய, இந்த தெருவில் குளிக்காதடா நடக்காதடா நீ பரப்பைய, இந்த இதில் போகாதடா நீ பல்லப்பைய, நீ இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத என்பது இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான்.
அவன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னா. அவன் வெள்ளைக்காரன் வந்தான், அவன் சமயம் பிறகு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் வெள்ளையா இருந்தான், நாங்கள் கருப்பாக இருந்தோம். எங்களை தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டான். ஆண்டவர் கர்த்தருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம் தான். இவ்வளோதான் நடந்துருச்சு, இவ்வளோதான் நடந்துருச்சு. இங்கே நின்றுக்கிட்டே இங்கே வாடா பரப்பையில, இங்கே வாடா பல்லப்பையில அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்தான், இஸ்லாத்தை ஏற்ற உடனே வாங்க பாய் அப்படின்னா, பல்லனும் பறையனுமா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இவ்வளவுதான் பெருமக்களே. இங்கே சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வந்த எதிர் புரட்சியாக இஸ்லாமும் கிறிஸ்தவம் பற்றி பரவிடுச்சு. இங்கேதான். அதுக்காக நீ அதுக்குள்ள ஏற்றதால்வே இல்லையானா இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்க. இதில் நடக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, இங்க போகாத, இங்க குளிக்காத, இந்த நிலத்தில் இன்றை வரை 21ஆம் நூற்றாண்டில் மானுட சமூகம் வெக்கி தலகுலிய வேண்டியது. இந்த நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குளம், தனித்தனி கிணறு, தனித்தனி சுடுகாடு. நீ செத்த பிறகு கூட ஒரு இடத்துல வச்சு இருக்க முடியாது. அது விஞ்ஞானம், அறிவியல் தான் மாற்றுது. இன்னைக்கு பெசன் நகர் சுடுகாட்டில் சாதி கேட்க மாட்டான், உள்ள தள்ளி விடுவான், எல்லாம் 5 நிமிஷத்துல சாம்பல். ஆனால் சிற்றூர்களில் இன்னும் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி கிணறு இருக்குது, தனித்தனி இடுகாடு சுடுகாடு இருக்குது. இதை ஒழித்த ஒரு தலைவன் இந்த இனத்தில் பிறந்திருக்கான்னா அது எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். நீ எவனாவே இரு, இங்கே வரும்போது தமிழனாருன்னு ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறங்க வைத்தவர் அவர் தான். அப்போ அதில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு அறிவியல் ஒன்று தான் இதை ஒழிக்குது. அன்னைக்கு கட்ட வண்டியில் போகும்போது சாதிய ஏற்றத்தாழ்வும் தீண்டாமை இருந்தது, அதே கப்பலில் போகும்போது ஒழிஞ்சிட்டது. அன்னைக்கு தெருக்கூத்து இருக்கும்போது சாதி இருந்தது, கயிறை கட்டி இந்த தெருவில் இந்த சாதி, இந்த தெருவில் இந்த சாதி இருந்து நாடகத்தை பார்க்கணும், கூத்தை பார்க்கணும்னு இந்த கயிறுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த கயிறுக்குள்ளே இருக்கணும். அதே நவீன வடிவம் பெற்று அறிவியலின் வளர்ச்சி திரைக்கலையாக சினிமாவாக வரும்போது நான் தாழ்த்தப்பட்டவன் இருந்தாலும் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான், நான் 100 ரூபா அதிகம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ தொடர் வண்டியிலே விண்ணூர்தியிலே போகும்போது உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியும், உங்கள் சாதி என்னன்னு கேட்டால் கதவை திறந்து தள்ளி விட்டுருவான், வடா அயோக்கியப்பயல அப்படின்னு. ஏன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு பரிணாமம் சாதியை ஒழிக்குது. பல்லக்கில் போகும்போது இருந்த சாதி மகிழ் காரை கண்டுபிடிச்சவொன்னே செத்து போச்சு. அப்போ பரிணாமம் ஒழிக்குது. அப்போ இங்கே இருக்கிற மதம் சாதி உணர்வை அழிக்க இருக்கிற ஒரே அருமருந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வு, மொழி உணர்வு தான். அதை விட்டு அவர் வழி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இருங்க, அதிலையும் சொல்லி முடியல. சிறுபான்மை என்பதை நீங்கள் எந்த அளவில் ஏற்கிறீங்க? நீங்கள் நாங்கள் கிறிஸ்துவ மிஷினரி வச்சுருக்கோம், அதில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், கல்லூரி வச்சுருக்கோம், இஸ்லாமியர்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், வக்பு வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு இந்த நாட்டில் வேண்டியது உரிமையா சலுகையா? உரிமையை வேணும்னா சலுகைக்கு இலவசத்துக்கு கையேந்துவதும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துவது எவ்வளவோ எப்படியோ அப்படிதான் நாங்கள் சிறுபான்மை. உன்னை நீ யார், நீ எப்படி குறிக்கிற, அவன் யார், உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன் யாரு, அதை நீ கேட்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ பெருமக்களே, நீங்க தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்காலமா கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. பத்திரமா ஓட்டை போட்டு போட்டு நாட்டை ஆளவும், நம்மளை ஆளவும், அதிகாரத்தை அவங்க வீடு பார்த்து பாதுகாப்பா வசதியா வாழவும், நம்மை ஆளவும் அதிகாரத்தை கொடுத்த பெருமக்கள் இந்த பெருமக்கள் தான். சிறுபான்மைங்கிற சிந்தனையே இழிவு, அதை தொடை தெரியணும். என்னை தாழ்ந்தவன், நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதை நீங்க ஏற்கிறீர்களா? தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான், தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யார் தாழ்த்தியவன் என்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப அந்த 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 இடத்துல கோபம் வரும். என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு நீ யாரு? நீ யார? நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் நீ என்ன பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? சிறுபான்மை மக்களுக்கு என்ற வரிச்சலுகை உண்டா? 18 விழுக்காடு ஜிஎஸ்டில இஸ்லாம் கிறிஸ்தவருக்கு 10 விழுக்காடு அப்படி ஏதாவது இருக்கா? என்ன நீ எதுக்கு நீ இந்த சலுகைன்னுட்டு இருக்க? இந்த நாட்டில் அது என் உரிமை, இந்த நாட்டின் குடிமகன், எனக்கான உரிமை.
இந்த சலுகை சலுகைன்னு சொல்லி சொல்லி அது ஒரு குறுகிய வட்டத்துக்கு அடித்து அதை அச்சப்படுத்தி சொந்த நாட்டு மக்களையே ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வந்து குடியேறிவது போல தமிழர்கள் பூர்வீக குடி மக்கள் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப இங்கே மதங்களை, மார்க்கங்களை, சமயங்களை தேர்வு செய்து கொண்டார்கள். இது இல்லைன்னா நாளைக்கு அது வேணான்னா மாறிக்கிற போகிறாங்க, இது இல்லைன்னா இது பண்ணாங்க. ஆனால் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் அவர்கள் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சிறுபான்மை என்ற சொல்வதை நாங்கள் ஏற்கலை. நாங்கள் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள். நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இறைமகன் இயேசு அவர்களை வழிகாட்டியாக ஏற்று அவரை இறையாக ஏற்று நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதராக ஏற்று நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சிறுபான்மைன்னு சரி, இங்கே சிறுபான்மை, காஷ்மீரில் போய் இஸ்லாமியனை சிறுபான்மைன்னு சொல்லிட்டு வந்துருவியா? எப்படி சொல்லுவ? அது பைத்தியக்காரத்தனம். அதை ஏற்கக்கூடாது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வையும் குற்ற உணர்வையும், நம்ம சிறுபான்மையாம்ல, நம்ம அவங்கெல்லாம் பெரியவங்களாம்ல, அதுக்குள்ளே தான் அந்த சாதிய உணர்வு தான். இவன் பெரிய சாதி, இவன் ஆதிக்க சாதி, அவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும், அவங்களெல்லாம் நம்ம வணங்கணும், இப்படிங்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை ஊண்டி 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 இந்த ஏற்கனவே இந்த இனம் போர்க்குணம் மற்று போயிருக்குது. பயந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் சிறுபான்மை என்ன சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை, நீங்களும் சிறுபான்மை. நான் இஸ்லாமுக்கு சிறுபான்மை, நீங்கள் கிறிஸ்தவர் சிறுபான்மை. ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மைன்னா எப்படி பெரும்பான்மை சொல்லு யாராவது சொல்லு. இப்போ விஜயகாந்த் இவங்கெல்லாம் இந்த ஏவா வேலு இந்த இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, பிச்சாண்டி இந்த நாட்டில், அவங்கெல்லாம் எதில் வாங்கினாங்க? அவங்களும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தான். அது எப்படி? நாங்கள் மத்திய அரசு உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? மத்திய அரசு நான் இப்போ எல்லா பள்ளிகளும் மத்திய அரசு அனுமதி கொடுத்தானே. இப்போ ஏஜி சண்முகம் தொடங்கினதும் எஸ்ஆர்எம் தொடங்கின பல்கலைக்கழகமும் வேல்ஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவா வேலு கல்லூரி வச்சுருக்கிறாரா இல்லையா? பிச்சாண்டி வச்சுருக்கிறாரா இல்லையா? இவங்கெல்லாம் என்னதில் வச்சுருக்காங்க? அப்புறம் நீ சிறுபான்மை, இப்போ என்னையும் சிறுபான்மைங்கிற? மத்திய அரசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு இது யார் உங்களுக்கு? இந்த திமுக அரசு சொல்லி கொடுத்தது. எது ஒன்றும் மத்திய அரசு செய்யணும். மத்திய அரசுனா அப்போ இதுக்கா நீ மாநில உரிமை பேசுன? மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன? மாநில சுயாட்சி அது எதுக்கு பேசுன? நீ போலீஸ் வச்சுக்கிருவ, நீ உளவுத்துறை வச்சிருப்ப, சிபிஐ விசாரணை. ஏன் இங்கே வாய, இந்த உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு ஒரு மாநில அரசு மாநில உரிமையை பேசிக்கொண்டு சிபிஐ விசாரணை எங்கே இருக்குது? அப்போ உன் போலீஸ் சரியில்லைன்னு போலீஸை தனக்கு கீழே வச்சிருக்க முதலமைச்சரே தர்றாப்லையா? என்னது இது? மறுபடியும் மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லாது. நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லாது. திரும்பி அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. அது சொல்லுது அப்படின்னு. மத்திய அரசு தான் சொல்லுது நீட்டை எழுதுன்னு. ஏன் இப்படி துள்ளுறீங்க? நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு போராடுறீங்க. சரி, அதெல்லாம் சும்மா. சலுகைங்கிறது சும்மா படிக்க வைக்கிறதுக்கு. நீங்கள் அப்போ நான் விடுதலைக்கு முன்னாடி வந்து வெள்ளைக்காரன் கல்லூரி தொடங்கினால, மருத்துவக் கல்லூரி வேலூரில் தொடங்கின கல்லூரிலாம் இருக்கு. அது எந்த இதில் வாங்கிட்டு வந்தான்? நான் கேட்குறது பரிசு. அப்புறம் இந்த நாட்டில் அதிகப்படியாக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளை கட்டி இந்த நாட்டுக்கு மருத்துவ கல்லூரிகளை கட்டி சேவை செஞ்சது யார்? வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள். அவன் எந்த அனுமதியை வாங்கிட்டு வந்து செஞ்சான்? இதையாவது சும்மா இது இந்த திராவிடர்கள் அவுத்து விடுற கதையவே நீங்களும் எனக்கு அவுத்து விடக்கூடாது. புரியுதா? அது ரொம்ப பழைய சோறு, தெளிவுதான். அதுதான் சொல்றேன். அது சும்மா. அப்படியே இருந்தாலும் எனக்கு சலுகை வேண்டாம். இந்த நாட்டின் குடிமகன், எனக்கு உரிமை வேண்டும். அதுதானே முக்கியம். அப்புறம் உரிமையை தர மறுக்க நீ யாரு? உரிமையை தர மறுக்கிறவனுக்கு என்னுடைய ஓட்டதுக்கு, என்னுடைய வாக்குதுக்கு, என் வாக்கால உனக்கு வலிமை இதற்கு. அந்த நிமிர்வு வந்துருச்சுன்னா அவன் ஒன்றும் யார் பெரும்பான்மை யார் சிறுபான்மைன்னு தெரிஞ்சிடும். அதுதானே முக்கியம். வேற ஏதாவது இருக்கா? அடுத்தபடியாக இப்பொழுது
இந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பேசின விஷயம், அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். அந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன? அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய இல்லை, கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறிஸ்தவர்களை நான் புரிந்து கொள்வது, என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் தெளிவாக விளங்குகிறேன். உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன், யாரையாவது காட்ட சொல்லுங்க. என்ன மண்டை ஆட்டுறீங்க? தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களே சில பேர் எப்படி தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன்? இந்து இந்து என்ற போது, இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேற ஒருவனா இருக்கான். சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன், என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனா வர்றான். சைவ மடங்களின் தலைவனாக வேற ஒருத்தன் வர முடியாது, தமிழன் தான் வர முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படி, நான் என்ன அர்த்தத்தில் அதை பேசியிருக்கேன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம். நாங்கள் பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம். சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் வந்துடுச்சு. அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது. எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கும் போது கருப்பாக இருக்கிற கருப்பட்டி அவனுக்கு ஒரு கசப்பாக இருக்குது. இது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெள்ளம் அவனுக்கு கசக்குது. வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு ஒன்று வெள்ளை சர்க்கரையாக உருவாக்கி விட்டுறான். அப்போ அது இப்போ நோய் தந்தவொடனே வர்றான். இப்போ நான் எங்கள் அப்பா நம்மாழ்வாரில் வந்த பிறகு எங்களை போன்ற பிள்ளைகள் தெருவாக பேச ஆரம்பித்த பிறகு இங்கு மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும்னு எழுதி வைக்க வேண்டிய தேவை வருது. எங்கே செக்கில் வச்சாடுற சும்மா அவங்களுக்கு எல்லாம் பழமைக்கு திரும்புகிறான். இப்போ இயற்கை உணவுக்கு உலகம் திரும்புது. ஆனால் இயற்கை உணவை உற்பத்தி செய்து கொடுக்குற அந்த இது இல்லாதனால மரபணு மாற்றப்பட்டு ஒரு கிலோ தக்காளி வாங்கும்போது அதில் 10 தக்காளி வைக்க வேண்டியது இருக்குது. ஒரு கிலோ கத்திரிக்காய்னா 10 கத்திரிக்காய் வைக்க வேண்டியது இருக்குது. மரபணு மாற்றி ஒரே கத்திரிக்காயை 1 கிலோவாக மாற்றுறது வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுமே. ஏன்னா கடுகு என்ன பாவம் பண்ணிச்சு, அதை கூட மரபணு மாற்றுறான்னா பார்த்துக்கிறங்க. அப்போ இந்த மரபணு மாறும்போது அந்த உணவை உள்ளும்போது எந்த மாறுதலையும் செய்யாமல் மனிதனுக்குள்ள மரபணு மாறிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது காரணம். அன்னைக்கு நிறைய குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்தது. 2க்கு மேல் இப்போது வேண்டாம். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, நாம் இருவர் நமக்குதுக்கு இன்னொருவர்னு நின்றுட்டான். ஆனால் இன்னைக்கு 1/4 நூற்றாண்டுக்கு இடையில் அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் அதிகமாக இருந்தது. அதை குடும்ப கட்டுப்பாடுன்னு ஃபேமிலி பிளானிங்னு 20 நிமிஷ திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு ஊராக பரப்புரை செய்து கட்டுப்படுத்தினான். ஆனால் இன்னைக்கு திருமண திசையெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகி இருக்குது. காரணம்னு அந்த 1/4 நூற்றாண்டு நடந்த இது என்னன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம், சைவத்துக்கு போவோம். சைவத்தில் தான் தமிழ் இருக்குது, சைவத்தில் தான் நம் இறை இருக்குது. என்னுடைய இறைவன் முருகனை, என்னுடைய இறைவன் சிவனை, என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திற்கு இருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே. அதுக்காக பேசப்பட்டதை நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தல. ஆகுனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை, நீ பிரச்சனையா இல்லையா? இந்த நாட்டில் நான் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சகித்து கொண்டு தான் தீரணும். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன், வேறு வழியே கிடையாது. அதனால் அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம்னு எங்கே இப்போ எல்லாரும் நான் கூப்பிட்டேன். அருள் தந்தை அவர்களே, தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டேன். எத்தனை பேர் வந்தீங்க? இஸ்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க? தாய் மதம் எது? என்னுடைய தாய் மதம் எது? சைவம். அதுக்கு வந்தீங்களா? வரலை. அப்புறம் ஏன் நீங்கள் இதில் பெரிய பிரச்சனை பேசுறீங்க? நான் 15 வருஷமாக ஓட்டு கேட்டேன், நீங்கள் போடல. அப்புறம் நீங்கள் இப்போ தாய் மதம் வான்னா வந்துட புரியல என்ன? உங்களுடைய மனநிலை. இறைமகன் இயேசுவே திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்ச ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல,
நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கருத்தட்டே கேட்டுடலான்னு. நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க, இந்த பாவிகளை ரசிங்கன்ட்டு. இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசித்து எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கி விட்டதான் இவங்க மிச்சம். அது அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு இறைதூதர் நபிகளே வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு திமுகவுக்கு போடாதேப்பா, ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி முறையாக இருக்குனால் நீங்கள் இறைதூதரே இல்லைன்னு தான் நம்ம மக்கள் வாதிடுவாங்க. அப்படி மனநிலை ஊறி போயிட்டு. அடிப்படையில் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புவது, ஒரு தீமை நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, பாரதிய ஜனதா ஒரு தீமை என்று முடிவெடுக்கிறீங்க. அந்த தீமையை இன்னொரு தீமையை வச்சு எப்படி தடுப்பீங்க? எந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புனிதப்படுத்துவீர்கள், நியாயப்படுத்துவீர்கள்? எந்த இடத்தில்? இத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது, எல்லா மாநிலத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அங்கெல்லாம் பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிடும், எங்களுக்கு போடுங்கள் என்று எவனும் சொல்ல பயங்காட்டுங்கள். ஆனால் இந்த நிலத்தில் மட்டும் ஒரு 3000-4000 வீடுகள் மிகச் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் பெரும்பான்மை தேசியன மக்களை மதத்தை வைத்து அச்சப்படுத்தி வாக்கை பறித்து 18 விழுக்காடு வாக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கில் 15 விழுக்காடை திமுக எந்த இடையூறும் இல்லாமல் அறுவடை செஞ்சிருக்கு. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டால், நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்திவிடு. கிறிஸ்தவர்களுக்கு தெரு, இஸ்லாமியருக்கு தெரு, நான் வாக்கு கேட்க வரதை நிறுத்திவிடு. ஒரே ஒரு நன்மை, ஒன்றே ஒன்று. இந்த திமுக ஆட்சியில் அது கருணாநிதியால் இது நடந்தது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்று இருக்கு. நீங்கள் திமுகவும் ஐயா கருணாநிதி அவர்கள் குடும்பமும் உங்களுக்கு பாதுகாப்பா? நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் பாதுகாப்பா? உங்க மனச்சான்றை சொற்று நீங்களே சொல்லுங்க. இருக்கிற பிரச்சனை அதுல தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரையும் மதம் மாத்திட்டார், மதம் மாத்துகிறார். அது ஒன்று சொல்லுவான். அதுவாடா என் வேலை? அதுவா என் வேலை? இன உணர்வு, மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும். தமிழர்களுக்கு திட்டமிட்டு இந்தியம் பேசியவன், திராவிடம் பேசியவன், சாதி பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான். மொழிப்பற்றை இனப்பற்றை சாகடித்தான். மொழிப்பற்று இனப்பற்று செத்து சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மை அடையவில்லை. ஒரு கிறிஸ்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை. இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், சாதி ஒரே சாதி, நாடார். ஆனால் அதுல எப்படி பிரிப்பான்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிரிப்பான். அடுத்த நிலம் தூத்துக்குடி, அடுத்த நிலம் 1/2 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி, ஒரே மதம் இந்து. அங்க என்ன பிரிப்பான்? நீ தேவர், நீ நாடார், நீ கோணார், நீ பிள்ளை, பிரிச்சு போடுவான். ஆனால் ஒன்று நீங்கள் உணரணும், எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான். இப்ப நாம அதிலிருந்து எப்படி, நீ என்ன வேணாலும் சரி, நாங்கள் தமிழர்கள், அந்த இன உணர்வுக்கு இணைக்கும். சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கிறது. மொழி இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது. ஒரு கத்தி கோடாரி வைத்து சதையை வெட்டி பிளக்கிறது சாதியும் மதமும். ஆனால் மொழி இன உணர்ச்சி நூல் ஊசி போல தைத்து இணைக்கிறது. நீங்க இத்தனை பேர் பாருங்க, இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க முடியுமான்னு பாரு. ஒருத்தர் தாத்தா முத்துராமலிங்கத்தருக்கு போட முடியாது, ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கருக்கு போட வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா காமராஜருக்கு போட மாட்டார், ஒருத்தன் பாட்டன் வாவுசிக்கு போட வரமாட்டான், ஒருத்தன் தீரன் சின்னமலை பாட்டனுக்கு வர, ஒருத்தன் நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கோ பூலித்தவனுக்கோ மருதுவண்டிக்கோ வரமாட்டான். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு மகன் போக முடியும், அவர் வழிபட்டு வர முடியும்னா இந்த பிள்ளைகளால முடியும். நீங்க காமராஜருங்கிற தாத்தா அப்படி போட்டா நாடார் குறியீடு, வாவு சிதம்பரனார் என்று நம்ம பாட்டனை போட்டா பிள்ளைமார் குறியீடு. இங்க
இங்கே இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானே இருக்கின்றான் என்பாடிய இங்கே சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடிய புரட்சி பாலம் தாத்தா பாரதாசன் படத்தை இங்கே போட்டினா முதலியார். எப்படி எப்படி இருக்கு பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு வழிய பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். பேசிய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் வந்தாருன்னா இங்க தேவர் சாதி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடையும் வராம எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை வச்சா எல்லாம் நொறுங்கி, சாதி மத உணர்ச்சியால் பிளந்து பிறந்து கிடக்கிற தமிழின மக்களை இணைக்கக்கூடிய வலிமை மிக்க காந்தமாக இந்த தமிழர் இனத்தில் இருக்கிற ஒரே தலைவன் எங்களுக்கு தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால இப்ப நீங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க உங்க மகன் சீமான உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்கள் தன் பிள்ளையாக, தன் மகனாக, தன் சித்தப்பன் பெரியப்பன் மாமனாக நேசிக்கிறான். எல்லாம்னா காரணம் என்னன்னா அவன் சார்ந்த சாதினா எங்களை சொல்லுவான் தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு. அந்த கொடி உறவே மொழிக்குடி உறவு தான். தமிழ் தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வு. என் மொழியும் அவன் மொழியும் ஒன்று. தமிழ் பேரன்பின் தாய் அவள் தன் இன மக்களை எப்படி பிரித்து போடுவாய்? இவன் இப்ப நாங்க உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நான் படையாச்சி, இவன் என் தம்பி பறையன், நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். நான் தேவேந்திரர், நான் தேவர், நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும், மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும். தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சியும் ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி, ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா? உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்டுத்த வாங்கிடுவியா? ஆனா நான் பறையனும் படையாச்சியும் மோதணும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி யுத்தம் செய்து ரத்தம் சிந்தனும். அது திராவிட நரி பண்ணி ஓனாய்களுக்கு நக்கி குடிக்க வசதியா இருக்கு. அங்க தேவரும் தேவேந்தரும் வெட்டிக்கிட்டு சாகணும். சரி விடு, விடுதலை போராட்ட வீரன் தானே தாத்தா முத்துராமலிங்க தெரியாதுக்கு 144 தடை உத்தரவு போடுறேன், வணங்கத்தானே போறேன். நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா? நீ கடற்கரையில் 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்க? நீ செக்கிழுத்தியா இல்ல தூக்குல தொங்குனியா? 9 வருஷம் சிறையில் இருந்த எங்க தாத்தா காமராஜர் மாதிரி இந்த 6-7 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம வாழும் ஒரு மனித புனிதன், ஒரு மகாத்மா நல்ல கண்ணு, அவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினியா? கருணாநிதி பிறந்த நாள 100 கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல? ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் கடத்தல? நீ என்ன செஞ்சிட்டேன்? கடற்கரையில் உனக்கு சுடுகாடு. இந்தியாவில் எத்தனை மாநில முதல்வர்கள், இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடி இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற? யாரை கடற்கரையில் புதைச்சிருக்கு? 8 ஏக்கர் நிலத்தை கடற்கரையை ஆக்கிரமிச்ச நீ மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்பு இடிக்கிறிய. உனக்கு அறிவு இருக்க? இப்ப எனக்கு என்ன வெறி வரும்? முதல்ல இந்த கடற்கரையில் இருக்க சமாதியை பேக்கிறோம்டான்னு ஒரு அது ஒரே அது ஆக்கிரமிப்புங்க, அவ்வளவுதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்குற அதே தான், அதே சேம் டயலாக். வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அது சும்மா சொல்றது, ஒரு குறை சொல்லணும், சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது, அதை திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா? அது என் தம்பி ராஜன், அவன் குருவுக்கு படித்தவன், அவன் சொல்கிறான், அண்ணன் இந்த ஒரு கை வரும் என்று சொல்லிடுச்சு, பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னே. அதுக்கப்புறம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு சூரியன், அதிகாலை சூரியன் வருதுன்னே. அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்சி அப்படியாடா? அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வாசகம் இருக்கா பாரு. விவசாயி ஒன்றும் இல்லையாடா? வேற என்ன ஒன்று சொல்லுங்க. அது பாதி தான் விடிஞ்சிருக்கு. கருணாநிதி வீட்டோட நின்றுது அந்த சூரியன். முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வெளிச்சம் வரும். இதெல்லாம் ஏன்னா கொடுமை தான். வேற ஏதாவது கேள்வி இல்லை. அப்படியே நான் சொன்னாலும் நீங்க தாய் மதத்துக்கு திரும்பாதையே நீங்க அங்கேயே இருங்க. தமிழகத்தில் ஏறத்தாழ 12 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் இந்த 12 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை எல்லா தளத்திலும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கர்த்தர் ஆசி இருந்தா இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த கட்சிங்கிறது ஒரு தேசிய இனத்திற்கான கட்சி.
அதில் கிறித்தவர், இஸ்லாமியர், இந்த சமயம் சார்ந்தவர், இந்த சாதி சார்ந்தவர் என்று இல்லை. எல்லாருக்குமான முன்னுரிமை இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், தேர்தலை உங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நம்ம நிறைய இடங்களில் தேர்தலுக்கு வாய்ப்பை கொடுத்தோம். அது எல்லாருக்குமான இது கொடுக்கப்படும். இந்த கட்சியில் நீங்கள் இந்த மத அடிப்படையில் இவர் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கறது கிடையாது. நிராகரிக்கப்பட்ட குடிகள் இருக்குது இங்கே. நிராகரிக்கப்பட்ட குடிகள் குயவர், வண்ணார், நாவிதர், மருத்துவர் குலம், இந்த போயர், ஒட்டர், இருளர், குறவர், இந்த மாதிரி ஆதி தாய்க்குடி குறவர், இவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இவர்களை தேடி தேடி பிடித்து அரசியலில் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து நிற்க வைத்து ஒரு மாறுதலை நம்ம செய்துக்கிட்டு போகிறோம். அதனால் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்குமா நாம் தமிழர் ஆட்சியில் என்று கேட்பதே நான் அது தவறாக கருதுகிறேன். உறுதியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெல்ல வைக்கணும். வென்றா தான் அவங்க கேள்விக்கு பதில் இருக்கும். அடுத்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிய நீங்கள் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இது சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு, மத ரீதியாக மாறியவர்களுக்கு இப்பொழுது வந்த நீதிமன்ற தீர்ப்பு, அவர்கள் எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இப்பொழுது நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அது ஐயா இதான் சொல்லணும். அந்த இதை நீங்கள் மதம் மாறியவர், நீங்கள் இப்போ தாழ்த்தப்பட்டவராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினீங்கன்னா நீங்கள் பொது தொகுதியில் தான் நிற்கணும். அந்த தனி தொகுதியில் போட்டியிட முடியாது. ஓட்டில் உங்கள் நாடே உங்கள் திமுக, உங்கள் திராவிட திருவாளர்கள் நிறுத்த வேண்டிதானே. அது ஒரு சட்டமில்லை. அது உங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆளுன்னா போட தனித்துதாக போய் நில்றா, போட்டால் போட்டும், போடலைன்னா போட்டும்னு போட்டுருவோம். எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. சொல்கிறேன், நீங்கள் சலுகைன்னு சொல்கிறீங்களே, அது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை காட்டி கிறிஸ்தவத்தை பெருசாக அச்சுறுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவான்னு. ஏன்னா பெரிய சண்டியர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால, மெயின் ரவுடி கிறிஸ்தவராக இருக்கிறதுனால பேச முடியல. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பெரிய ஓர்மையும் அதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லாதனால இந்த இஸ்லாமிய வெறுப்பை தவிர இவர்களுக்கு அரசியல் இல்லை. இவர்களுக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான், பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம். இப்போ அதை விட்டுட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதில்ல. காரணம், ராமருக்கு கோயில் கட்டினாங்க. அதை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் போச்சு. கட்டி முடித்தோடனே அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. கோயில் என்ன முடிவடையில, மேலே கூரை செட்டை போட்டு அது ஒரு இது பண்ணிட்டாரு. அது இப்போ மழை பெஞ்சா ஒழுகுது. அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் தேர்தல் வந்துச்சு. அவர் அவசரமாக திறந்தது தேர்தலுக்காக தான், 24 தேர்தலுக்கு. அந்த அயோத்தியில், ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய மாறுதலை பண்ணார். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்தி அந்த தோக்கடிச்சுட்டார் அவங்கள. அதோட ராமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் தான். அதனால இது இறைவன் அரசியல் கட்சி வழிபாடுகிற தெய்வங்கள் அரசியல் கட்சியினுடைய ஒரு அதுக்கு இழுத்துக்கிட்டு நிறுத்திருக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சிடக்கூடாது. அது இந்த நாடு தான் அதை ரொம்ப மோசமாக ஆக்கிடுச்சு. வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, ராமர் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர் ஆக்கி ஒரு கட்சி அப்படிதான் இருக்குது. இது மாறணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒன்றை அறிவார்ந்த பெருமக்களை, அன்பு சொந்தங்கள், சாதி, மதம், கடவுள் இதை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். இதில் தான் அரசியல் இருக்குன்னு முடிவு பண்ணுறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்தித்து மக்களின் நலனை பற்றி, மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி, மதம், கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. அது தேவையும் இருக்காது. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னும் 2 கேள்வி மட்டும்தான். அதெல்லாம் அதுக்கு தானே வந்திருக்கேன். கேள்விக்கு சலிக்கிற ஆளுகளா நாங்கள்? அதானே. அதாவது தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள்
அதாவது குறிப்பாக ஆலயங்கள், இந்த சிறு சிறு சபைகள் நடத்துகிறவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தொல்லைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சமயத்தில் அவர்களுக்கு துணை நிற்பதற்கு கட்சி ஆட்களை தான் போய் அணுக வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் தமிழரை நாங்கள் அணுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தப்பானது. பல முறை இந்த மாதிரி பைபிள் எரிக்கப்பட்டு தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்ட போது மதுரை பகுதியிலலாம் நானே போய் களத்தில் 2-3 நாள் நின்று போராடினேன். பல இடங்களில் வந்து எங்களுடைய கட்சி பிள்ளைகளே போய் நேரடியாக போய் நின்று களத்தில் மக்களோடு மக்களாக நின்றுருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாமா, உதவி கேட்கலாமா என்று கேட்பதையே நான் வந்து அது எதிர்க்கிறேன். அந்த மாதிரியான தவறு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எந்நேரமானாலும் ரத்தம் கேட்கலாம் நாம் தமிழர் பிள்ளைகளிடத்திலே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அருள் தந்தை அவர்களே ஜெப வழிபாட்டு இதில் பேசுனது இருக்குது. அந்த இடத்துல அவர் அப்போ எந்நேரமானாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் ஓடி வந்து ரத்தம் கொடுப்பார்கள் என்றார். என் பிள்ளைகள் மதம் இருந்தாமல் உறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அவன் என்னானாலும் வருவான். நாங்கள் ரத்தம் கொடுக்கறது என்பது வந்து சாதிக்கு ரத்த வெறி இருக்குது, ரத்தத்துக்கு சாதி வெறி இல்லை என்பதை. மதத்துக்கு ரத்த வெறி இருக்குது, ஆனால் ரத்தத்துக்கு சாதி மத உணர்வோ வெறியோ இல்லை என்பதை உணர்த்தத்தான். நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் விடுதலைக்காக போராடிய இனத்தின் மக்கள் என்பதை உணர்த்தத்தான். இப்போ நான் தாழ்த்தப்பட்ட ஆதி பறையன் என்றால் என் ரத்தம் இன்னைக்கு ஏன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் 30 லட்சம் லிட்டரு இதுவரை ரத்தம் கொடுத்துருக்கோம் இந்த நாட்டில். அதனால் அப்படி வேலை செஞ்சுருக்க பிள்ளைகள் எங்களை வந்து அங்கே வந்து மதம் சந்த இடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு. இப்போ நேற்று வரைக்கும் கூட வீடை இடிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அது அனங்காபுத்தூரில் போய் நின்று ஏற்கனவே இடிக்க வந்தப்போ போராடி தடுத்து நிறுத்தி வச்சேன். இப்போ நேற்றும் இடித்தாங்க, போய் நிற்கிறேன். அது என்ன, எந்த சமயம் சார்ந்தவர்கள் அப்படின்னு போய் நிற்கல. எங்கெங்கு மானுட சமூகம் துன்பப்படுதோ துயருதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கிறதா தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கு அழகு. தமிழர்கள் என்பவனுடைய மாண்பு, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய மாண்பு அதுதான். அதனால நீங்கள் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா என்ன? இடிக்கிறது, இதை படுத்திருக்க விட்டுருவீங்களா என்ன? அதெல்லாம் இப்போ நான் இருக்கிற போது என்னுடைய வலிமை ஏற ஏற யாருமே ஒரு தேவாலயத்தோ மசூதியோ தொடுவதற்கு பயப்படுவான். நான் தான் சொல்கிறேனே, நீ கட்டிப்பாரு பரந்தூரில் விமான நிலையம்னு சொல்கிறேனே. நீ 8 வழிச்சாலை போட்டு பார்ப்போம்னே, எங்கே போட்டாங்களா? பேனா சிலையை வச்சிரு பார்ப்போம்னே, எங்கே வச்சுட்டாங்களா? அதெல்லாம் சும்மா அது அன்னைக்கே மாசத்துங்க சொல்கிறான், மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்று. இன்னைக்கு என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு, நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. இதுக்கு தேர்தல் வெற்றி அதெல்லாம் 4வது பட்சம்தான். என் மண், என் மக்கள், அவருடைய நிலம் வளம், அதுதான் அவருடைய பாதுகாப்பு தான் முதல். அதுக்கப்புறம் தான் அப்புறம் கட்சி எதுக்கு தான். எப்படியாவது உள்ளே போயிடணும் சீமான், எந்த சிறைக்குள்ளையா இல்லை எதுக்குள்ள, எப்படியாவது உள்ளே போயிடணுமாங்க. போய் என்ன பண்ணுறது? 4 சீட்டு உள்ளே போனால் என்ன பண்ணலாம்? மேசையை தட்டலாம், வேற என்ன பண்ணலாம்? அதனால் அந்த அச்சம் வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் நிற்கும்போது நடக்கும்போது விழுகிற நிழலாக உங்கள் கூடவே வருவோம். அந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை.